வணக்கம். சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர், அதாவது சமூக பதட்ட கோளாறுனா என்ன? இது வெறும் கூச்ச சுபாவம் தானா, இல்ல அதுக்கும் மேலையா? வாங்க, இது என்ன, எதனால வருது, இதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு எல்லாத்தையும் பத்தியும் விரிவா பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? ஆனா எப்ப இந்த பயம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையே பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப தீவிரமாகுது, எப்ப இது ஒரு மெடிக்கல் கண்டிஷனா மாறுது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க இத இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல நாம சாதாரணமா சொல்ற ஷைனஸ், அதாவது கூச்சத்துக்கும் இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படிங்கிற மருத்துவ நிலைக்கும் என்னதான் முக்கியமான வித்தியாசம்னு பாத்திரலாம். ஷைனஸ், அதாவது கூச்சம்ங்கிறது ஒரு குணாதிசயம்தான். அது கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு போயிடும். ஆனா சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படி இல்ல. அது ரொம்ப தீவிரமானது. ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கையே பாதிக்கக்கூடியது. முக்கியமா இதுக்கு முறையான மருத்துவ உதவி தேவைப்படும். இதோட முறையான மருத்துவ வரையறை இதுதான். இதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நாள்பட்ட, தீவிரமான, தொடர்ச்சியான பயம். இதுலேந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஏதோ அப்பப்போ வந்துட்டு போற ஒரு சாதாரண உணர்வு இல்ல. இது ரொம்ப ஆழமான, நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு மனநல பிரச்சனை. அப்போ இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கிற ஒருத்தருக்கு நிஜத்துல எப்படி இருக்கும்? அவங்களோட எண்ணங்கள், அவங்க உடம்பு, அப்புறம் அவங்க செயல்கள்ல இது எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இத நாம ஈஸியா புரிஞ்சுக்க இதோட அறிகுறிகளை 3 முக்கிய பகுதியா பிரிக்கலாம். 1. எண்ணங்கள். 2. உடல் ரீதியான உணர்வுகள். 3. செயல்கள். சரி, முதல்ல அவங்க மனதளவுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். மனதளவுல பாத்தீங்கன்னா இது ஒரு தொடர்ச்சியான போராட்டம் மாதிரி தான். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமோ அங்க நாம பேசுனது சரிதானா, செஞ்சது சரிதானான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப யோசிச்சு பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. மனசுல இருக்கிற இந்த பயம் உடம்புலயும் திரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, திடீர்னு இதயம் படபடன்னு அடிச்சுக்கிறது, உடம்பெல்லாம் வேர்க்கிறது, இல்ல கை கால் நடுங்கிறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கும். இதெல்லாம் உங்க கண்ட்ரோல்லே இல்லாம நடக்கும். இந்த பயங்கரமான பயத்தை சமாளிக்கிறதுக்காக அவங்கள அறியாமையே சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு, எந்த ஒரு சமூக நிகழ்வுக்கும் போகாம தவிர்ப்பாங்க. இல்ல ஒருவேளை போயே ஆகணும்னா அங்க யார் கூடவும் பேசாம இருக்கிறதுக்கு போனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேருதான் பாதுகாப்பு நடத்தைகள். சரி, இந்த நிலைமை ஏன் ஒருத்தருக்கு வருது? அடுத்ததா, இந்த சோஷியல் ஆங்ஸைட்டிக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல், உளவியல், சுற்றுச்சூழல்னு பல சிக்கலான காரணங்களை பத்தி பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லிட முடியாது. பல காரணங்களோட ஒரு கலவை தான் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் ஆங்ஸைட்டிக்கு ஒரே ஒரு காரணம் கிடையாதுங்க. இதுல மரபணு, மூளையோட அமைப்பு மாதிரியான உயிரியல் காரணிகளும் இருக்கு. நம்மளோட எதிர்மறையான எண்ணங்கள் மாதிரியான உளவியல் காரணிகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தை பருவ அனுபவங்கள் மாதிரியான சுற்றுச்சூழல் காரணிகளும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த பிரச்சனை. இதுக்கு பின்னாடி பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். சிலருக்கு இது பரம்பரையா வர வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு மூளையில பயத்தை கட்டுப்படுத்துற அமிக்டாலாங்கிற பகுதி ரொம்ப அதிகமா செயல்படுறதுனாலையும் இது வரலாம். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல மத்தவங்க கேலி செஞ்சது, இல்லனா பெற்றோரோட வளர்ப்பு முறை கூட இதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இதுக்கான தீர்வு என்னங்கறத நோக்கி நகரலாம். ஒருத்தருக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்குங்கிறத ஒரு டாக்டர் எப்படி சரியா கண்டறியறாங்க, அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு இப்ப பாப்போம். இந்த மேற்கோள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அதாவது, அந்த சமூக சூழ்நிலையால வர்ற உண்மையான ஆபத்தை விட இவங்களோட பயமும் பதட்டமும் பல மடங்கு அதிகமா சம்மந்தமே இல்லாம இருக்கும். இதுதான் இந்த நிலைமையோட தீவிரத்தையே காட்டுது. நமக்கு அப்பப்ப வர்ற பதட்டத்துக்கும் இந்த மருத்துவ நிலைக்கும் இருக்கிற இன்னொரு முக்கியமான வித்தியாசம் அது எவ்வளவு நாள் நீடிக்குதுங்கிறது தான். ஒருத்தருக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்குன்னு உறுதியா சொல்லணும்னா இந்த அறிகுறிகள் எல்லாம் குறைஞ்சது 6 மாசமாவது தொடர்ச்சியா இருக்கணும். அப்போ ஒரு மருத்துவர் நோயை கண்டறியும் போது இந்த முக்கிய விஷயங்கள் எல்லாம் கவனிப்பாங்க. மத்தவங்க நம்மள தப்பா எடை போட்டுடுவாங்களோங்கிற பயம்தான் இதுல மையமா இருக்கும். சமூக சூழ்நிலைகள் வந்தாலே கிட்டத்தட்ட எல்லா நேரமும் பதட்டம் வரும். அதனால அந்த மாதிரி சூழ்நிலைகளையே தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா இந்த பிரச்சனை அவங்களோட வேலை, படிப்புன்னு வாழ்க்கையோட முக்கிய பகுதிகள்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஒரு நம்பிக்கையான பகுதிக்குள்ள போலாம். இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டரை சமாளிச்சு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன பயனுள்ள சிகிச்சைகள் மற்றும் வழிமுறைகள் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டருக்கு ரொம்ப நல்ல சிகிச்சைகள் இருக்கு. இது 100% சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நிலைதாங்க. பொதுவா இதுக்கான சிகிச்சைய 3 முக்கிய தூண்களா பிரிக்கலாம். முதல் தூண் சைக்கோ தெரப்பி, அதாவது உளவியல் சிகிச்சை. 2வது தேவைப்பட்டா மருந்துகள். 3வது சுய உதவி உத்திகள். இந்த 3ம் சேர்ந்து வேலை செய்யும்போது தான் நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு இருக்கிற முதல் நிலை சிகிச்சைகள்ல 2 ரொம்ப முக்கியம். ஒன்னு காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது சிபிடி. இது நம்மளோட நெகட்டிவ் சிந்தனைகளை மாற்றியமைக்க உதவுது. இன்னொன்னு SSRI மாதிரியான மருந்துகள். இது மூளையில இருக்கிற கெமிக்கல் பேலன்ஸை சரி செஞ்சு பதட்டத்தை குறைக்க உதவுது. முறையான சிகிச்சைகளோட சேர்த்து இந்த சுய உதவி உத்திகளும் ரொம்பவே கை கொடுக்கும். தியானம் பண்றது, மூச்சு பயிற்சி செய்யறது, தினமும் உடற்பயிற்சி, காஃபிய குறைக்கிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சமூக சூழ்நிலைகள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சிகிச்சையோட முக்கியத்துவத்தை இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம். சிகிச்சை எடுக்காம விட்டா இந்த நிலைமை நாள்பட்ட பிரச்சனையா மாறிடும். ஆனா சரியான சிகிச்சை எடுத்தா குணமடைறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது பாருங்க. ஆக இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் ஒரு உண்மையான தீவிரமான பிரச்சனை தான். ஆனா நிச்சயம் அதை சமாளிக்க முடியும். இத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இதுக்கான முதல் படி. கடைசியா இந்த கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். நாம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கலாம்? யோசிச்சு பாருங்க.